திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திண்டிவனத்தில் 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு தற்போது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது எனவும், அதற்கு ஏற்கனவே பழைய பேருந்து நிலையத்திற்கு இருந்த இந்திரா காந்தியின் பெயரை வைப்பதற்கு பதிலாக கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் இந்திரா காந்தியின் பெயர் இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுகவின் பெயர் சூட்டப்பட்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக செஞ்சி பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனை கேட்க காங்கிரஸ்காரர்களுக்கு துப்பில்லை எனவும், செல்வ பெருந்தகை உண்மையான காங்கிரஸ்காரர் இல்லை, ஆனால் கூடுதல் தொகுதிகள் கேட்டு திமுகவிடம் காங்கிரஸ் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். எனவே புதிய பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக சி.வி. சண்முகம் தெரிவித்தார். காங்கிரஸினுடைய பேரியக்கத்தின் மிகப்பெரிய தலைவரான, இந்திய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவரான பெருமதிப்புக்குரிய திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரை நீக்கிவிட்டு, எடுத்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு திரு மு. கருணாநிதி பெயரை வைப்பதற்கு என்ன காரணம்?